ரெண்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெட்டல் பேஸ்ட்டு கூட்டுறதை பற்றி பார்ப்போம். மெட்டல் பேஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேக்கு மரம் கூட்ட போகிறோம். அதுக்கு கோபி பவுட்ரு, மான்மார்க் ரெட்டு, இது மான்மார்க் இது ப்ரௌனு, கோபியும் இதே பாக்கெட்டில் வரும். இந்த 3 கலருமே எப்போத்தையும் நம்ம பையில் வச்சுருக்கணும். இப்போ 3த்தையும் மரத்துக்கு தேவையான அளவு கொட்டி அந்த டப்பாவிலேயே கலந்துக்கலாம். முதல்ல கலர் போட்டு கலந்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு டார்க்காக கலர் பவுட்ரு போட்டுக்கணுமோ போட்டு கலந்துக்கலாம். இதில் தேவையான கலர் இதிலே போட்டுக்கணும். முதல்ல நம்ம இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, கலக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா தின்னூறு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தின்னூறு லைட்டாக ஊற்றுவோமா, தின்னூரும் ஊற்றி இதில் பவுட்ரு போட்டு இன்னும் கூட்டிக்கலாம். கடையில் பழைய ஸ்டாக்காக இருந்தால் கட்டியாக இருக்கும். அதில் வந்து நம்ம தின்னூறு ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டோம்னா தேவையான அளவு தின்னூறு ஊற்றி திரும்பவும் பவுட்ரு போட்டு அதிகமாக கலந்துக்கலாம். மரத்துக்கு தேவையான கலர் போட்டு கூட்டிக்கணும். நம்மளுக்கு டீ குட் கலர் வரணும். இது ஒயிட் பேஸ்ட்டில் போட்டு கூட்டுறதுனால கலரு எவ்வளோ தான் டார்க்காக இருந்தாலும் வெளுத்துரும். அதை சுரண்டி தேய்க்கும் போது அதில் நம்ம 100% கலர் போடுறோன்னா ஒரு பாதி கலர் தான் நம்மளுக்கு காமிக்கும், 50% தான் காமிக்கும். அதனால் நம்ம அதிகமாக போட்டுக்கலாம் கலரு. மெட்டல் பேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் கலரு டார்க்காக இருக்கேன்னு கவலைப்பட தேவையில்ல, அதிகமாக போட்டுக்கலாம். நம்ம சுரண்டி தேய்ச்சோம்னா லைட் ஆகிடும் அது பேஸ்ட்டு. இதுக்கு தான் பார்க்க போகிறோம். அது 2 சோபா இருக்குது. இந்த பெரிய பெரிய இந்த மெயினாக இங்கே இதெல்லாம் வந்து மெட்டல் பேஸ்ட் தான் பார்க்கணும். ஏன்னா உட்காந்து கை வைப்பாங்க, மெழுகுலாம் வந்து ப்ரௌன் போட்டாலே தெரிஞ்சிடும். போடு சரியா சரியாக போயிடும். அதான் மரம் கலரு. கலர் கூட்டியாச்சு. கலர் கூட்டிட்டு நம்மளுக்கு பட்டி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தனியாக பேப்பரில் எடுத்து கொஞ்சமாக ஆட்னர் கொஞ்சமாக எடுத்து கூட்டிக்கணும். நம்மளுக்கு பட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பட்டி எடுத்து கூட்டிக்கணும். ஆட்னர் எவ்வளோ போடுறோமோ அதிகமாக குயிக்காக காஞ்சிரும். இந்த டப்பாவுக்கு அந்த ஒரு டப்பா ஆட்னரு, அதெல்லாம் நம்ம கம்மியாக கூட போட்டுக்கலாம். லேட்டாக ஆறும், ஒரு 1 ஹவர் ஆறுறா போல் கூட போட்டுக்கலாம். இது முதல்லையே வந்து மரத்தை சீவி தேய்க்கிறதுக்கு பஃபிங் போகிறதுக்கு முன்னாடியே இது போல் பார்த்துடணும் மரத்தில். ஏன்னா அப்போ தான் இதை சீவி தேய்க்கிறதுக்கு இல்லை பஃபிங்கில் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ரஃப் வேலை செய்யும் போது முதல் வேலை ஆரம்பிக்கிறோம்னா பட்டி தான் பார்க்கணும். நம்ம முதல்ல போனதை பெரிய பெரிய பட்டி பார்த்துடணும். அப்புறம் ரொம்ப சிறுவாக இருக்குது அப்படின்னா அது மெழுகு பட்டி பார்த்துக்கலாம். இதில் வந்து எல்லா மரமும் கலந்து போட்டிருக்காங்க. இது மேல் சட்டம் கொடுக்கா பலகை, இது பட்டாக்கு, இது தேக்கு, நாட்டு தேக்கு, இந்த கர்சல்லாம் வந்து வேங்க, பூவரச மரம் எல்லாம் கலந்துருக்கு மிக்சிங்க. ஜாயிண்ட் எல்லாம் வந்து பட்டி பார்த்துக்கணும். சரி மாமா, அந்த இது ஜாயிண்டில் பேஸ்ட் எடுக்கணுமா, அப்படியே கூட போட்டுடலாம். மாமா ஃபோன் வேறு வருது. ஜாயிண்ட்டு பேஸ்ட் எடு. சரி பாரு. ஃபோன் வந்தது, கேட்குமான்னு தெரில வீடியோவில். அது நம்ம கூட்டினது எவ்வளோ குயிக்காக பார்க்கணுமோ அவ்வளோ குயிக்காக பார்த்துடணும். ஏன்னா ஆறிச்சுன்னா தகுடில் இருந்து மரத்தில் பார்க்க முடியாது, பெட்டின்னு வரும். இதில் பாரு, கடிச்சு விட.
பண்ணது. சரி, ஒரு தாஸ் அவர். மெட்டல் பேஸ்ட்டு பார்த்தோம் பார்க்குறது. இப்போ இந்த மூளை ஜாயிண்ட்டெல்லாம் பேஸ்ட் இருக்கும். இந்த பேஸ்ட்டெலாம் வந்து ஜாயிண்ட்டுக்கு இருக்கும். பெபிகாயில் கார்பெண்டர் பெபிகாயில் போட்டிருப்பார். அதை வந்து சுரண்டி எத்தணும். இந்த பேஸ்ட் இது எடு. பேஸ்ட் மூளைக்கு ஜாயிண்ட்டுக்கு எடு. அந்த பேஸ்ட்டை வந்து சுத்தமாக க்ளீனாக எடுத்துடணும் கருக்க. அது மேலே மெட்டீரியல் உட்காந்தா தெரியும் பூத்தா மாதிரி. இதோருக்கு பாருமா தகட அழகு எத்தாந்த தகடு ஷார்ப்பாக ராவின்னு அது பிசுறு மடிச்சின்னு ஜாயிண்டிங்லாம் ஜாயிண்டிங்லாம் எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லா இடமும் எல்லா ஜாயிண்ட்டும் எடுத்துக்கணும். இந்த இடம் இருக்கும் பேஸ்ட்டு கவுத்து போட்டு எடுக்கணும். இந்த இடம்லாம் பேஸ்ட் இருக்கும். இந்த சைடு இருக்கும். இந்த பக்கம் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஜாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் எடுக்கணும். மெட்டல் பேஸ்ட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து காஞ்சிட்டோடனே சொன்னிக்கணும். ஈரத்துலேயே கொஞ்சம் ஒரு 70% காஞ்சவொடனே சொன்னோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா பாறை மாதிரி இருக்கும் கொஞ்சம். இந்த ஷோபா வந்து டீ குட் கலர் பண்ண போகிறோம். இந்த ரெட்டுக்கு வந்து ஒஸ்தி கோபி 555 எல்லோ அதை போட்டு எல்லோவாக பூசிட்டு சீலர் போடும்போது இது அளவுக்கு லைட்டாக மேட்ச் பண்ணி போடணும். நாங்கள் இதெல்லாம் பாலிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ போடுறோம். உள்ளே 3 நாள் சோபாவும் இருக்குது. அதையும் எல்லாம் பாலிஷ் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம். இப்போ இந்த சொரண்டெல்லாம் தேய்ச்சிக்கணும். அதை நம்ம கலர் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கணும். ஒரு லைட்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது சீலர் போட்டு பாலிஷ் போடுறப்போ லைட்டாக கலர் டச் பண்ணிப்போம் அது மேலே. சரி மாமா, சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.